Ready? Let's go. Lust Flicks. மார்வெல் ரசிகர்களே, பல வருட காத்திருப்புக்கு பிறகு வந்திருக்கும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே உண்மையிலேயே ஸ்பைடர்மேனை மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறதா இல்லையா? இன்னொரு சாதாரண MCU படம் தானா? வாங்க ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது லஸ்ட் ஃபிளிக்ஸ். இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது மார்வெல் ஸ்டுடியோஸ் மற்றும் சோனியின் புதிய ஸ்பைடர்மேன் திரைப்படமான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. நோவே ஹோம் முடிவில் உலகமே பீட்டர் பார்க்கரை மறந்த பிறகு அவர் எப்படி தனிமையில் வாழ்கிறார், ஒரு புதிய அச்சுறுத்தலை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதையே இந்த படம் மையமாக கொண்டுள்ளது. இந்த படம் மல்டிவர்ஸை விட பீட்டர் பார்க்கரின் வாழ்க்கை, தனிமை, பொறுப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறது. அதனால் எமோஷனல் சீன்ஸுக்கும் ஸ்ட்ரீட் லெவல் ஆக்ஷனுக்கும் நல்ல பேலன்ஸ் கிடைத்திருக்கிறது. படம் ஆரம்பத்திலிருந்தே பீட்டரின் மனநிலையை உணர வைக்கிறது. டாம் ஹாலண்ட் இந்த படத்தில் தனது சிறந்த பெர்ஃபார்மன்ஸ்களில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்று பல விமர்சனங்கள் கூறுகின்றன. எமோஷனல் சீன்ஸ்லவும் ஆக்ஷன் சீன்ஸ்லவும் அவர் மிகவும் இயல்பாக தெரிகிறார். ஜெண்டாயா வரும் காட்சிகள் குறைவாக இருந்தாலும் அவரது கேரக்டருக்கு மீண்டும் தனித்துவமான குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக்ஷன் சீக்வென்சஸ் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நியூயார்க் சிட்டியை மையமாக கொண்டு ஸ்பைடர்மேன் சண்டையிடும் காட்சிகள் மிகவும் டைனமிக்காக இருக்கின்றன. CGI தரம் நல்லதாக இருந்தாலும் சில விமர்சகர்கள் கிளைமாக்ஸ் பகுதியில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சற்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளனர். டாம் ஹாலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், எமோஷனல் ஸ்டோரி, ஸ்ட்ராங் ஆக்ஷன் சீக்வென்சஸ், ஸ்ட்ரீட் லெவல் ஸ்பைடர்மேன் ஃபீல், சில சப்ளாட்ஸ் அதிகமாக இருப்பதாக உணரலாம். கிளைமாக்ஸ் பகுதியில் CGI சற்று அதிகமாக இருப்பதாக சிலர் கருதுகின்றனர். மொத்தத்தில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே என்பது பீட்டர் பார்க்கருக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமைந்திருக்கிறது. மார்வெல் ரசிகர்கள் கண்டிப்பாக தியேட்டரில் அனுபவிக்க வேண்டிய லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மார்வெல், DC மற்றும் ஹாலிவுட் அப்டேட்ஸ்க்கு லஸ்ட் ஃபிளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.